இந்த முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்கின்ற மாணவர்களுடைய துவக்க விழாவுக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய தலைவர் அவர்களுக்கும் உங்களுடைய துணைத் தலைவர் டீன் பிரின்சிபல் மற்றும் அனைத்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இந்த வந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் முதல்வர்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த மாணவர்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு நல்ல நாளில் எங்களுக்கெல்லாம் இந்த நிர்வாகத்திற்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து எங்கள் மீது மிகுந்த அபரிமிதமான நம்பிக்கை வைத்து இந்த கல்லூரியில் தேர்ந்தெடுத்து உங்களுடைய மொத்த வாழ்க்கையை திசை மாற்றிக் கொடுக்கின்ற பொறுப்பை எங்களிடம் கொடுத்திருக்கிறீர்கள். எங்களை நம்பி கொடுத்த இந்த பொறுப்பை கொடுத்த உங்களுக்கு முதற்கனுடைய எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் உங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியானது இந்த கல்லூரி மட்டும் அல்ல, எங்களுடைய குழுக்களில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் ஒரே காரணம் குவாலிட்டி. நல்ல இங்கு சேர்கின்ற மாணவர்கள் நன்கு படித்து மினிமம் ரெக்கமெண்ட் ஆகின்ற வாசகர்கள் முதலில் அவர்கள் இங்கு சேர்ந்ததற்கான நோக்கம் மிக குறைந்தபட்ச நோக்கம் அந்த சேர்க்கின்ற படிப்பில் பாஸ் செய்ய வேண்டும். அடுத்ததாக நல்ல ரேங்க் வர வேண்டும், டிஸ்டிங்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் டிஸ்டிங்ஷன் வர வேண்டும். படிக்கின்ற அந்த துறையில் நல்ல அறிவை பெற வேண்டும். இந்த மூன்று நோக்கத்தை தவிர மீது எந்த நோக்கமும் இந்த எங்களுடைய நிர்வாகத்துக்கும் எங்களுடன் பரிபுரிகின்ற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் வேற எந்த நோக்கமும் இல்லாத ஒரு எண்ணத்துடன் தான் இந்த கல்வியை எடுத்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த நாளில் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் மாணவர்களாகிய உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் காலம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக எடுக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், வகுப்பில் முதல் மாணவனாக வர வேண்டும் என்று மிகுந்த சிரத்தையோடு எல்கேஜியிலிருந்து +2 வரைக்கும் இரவு பகல் பார்க்காமல் கண்விழித்து படித்து முடித்து இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றீர்கள். கல்லூரியில் சேர்ந்தவுடன் அனைத்து மாணவ மாணவிகளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்றால், நாம் 14 வருடம் கஷ்டப்பட்டு விட்டோம், இனி கல்லூரியில் வந்தால் எல்லாம் மிகவும் ஜாலியாக இருக்கலாம். ஏனென்றால் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஊடகம், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகள் வருகின்ற நிகழ்ச்சிகள் அவ்வாறு உள்ளது. சரி, கல்லூரிக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் முடிந்து விட்டதே என்று நீங்கள் அந்த எண்ணத்தை எப்பொழுது இந்த நிமிடத்தோடு விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பள்ளியில் படித்ததை விட 10 மடங்கு அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் உள்ளீர்கள். ஏனென்றால் பள்ளியில் படித்த படிப்பானது என்ன ஆக போகிறோம் என்று தெரியாமல், என்ன ஒரு இன்ஜினியராக போகிறோமா இல்லை எம்பிபிஎஸ் டாக்டராக போகிறோமா ஆர்கிடெக்டாக போகிறோமா என்ற ஒரு எந்த ஒரு எண்ணமும் ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லாமல் படித்த ஒரு சூழ்நிலை. இன்று மருத்துவர்களாக எம்பிபிஎஸ் டாக்டராக ஆக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இங்கு அனைவரும் அமர்ந்துள்ளார்கள். அந்த குறிக்கோளை அச்சீவ் செய்வதற்கு மிக மிக முக்கியமான எண்ணத்தை நீங்கள் முதலடியாக விட்டுவிட வேண்டியது, பள்ளியில் படித்ததை விட 10 மடங்கு அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இன்று முதல் நீங்கள் உங்களுடைய மனதில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இது ஒரு நீங்கள் மருத்துவக் கல்லூரி என்று ஒரு டாக்டர் அந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு கான்வென்ட் மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும். அதை என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மிகுந்த எதிர்பார்ப்போடு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று வந்து அதனுடைய நிலைமைக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை உங்களுக்கு மனதில் இருந்தால் அதை எங்களோடு மறந்து விடுங்கள். கிட்டத்தட்ட நீங்கள்
அப்பொழுது பள்ளியில் படிக்கும் போது 2 மணி நேரம் படித்தீர்களானால் இந்த படிப்பில் நீங்கள் குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு படித்தீர்களானால் மட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் இயரை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மருத்துவ படிப்பான இந்த 1 வருடத்தில் படிக்கின்ற படிப்பானது முன்பெல்லாம் 1.5 வருடம் என்ற இந்த நிலைமையில் 9 மாதத்தில் இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் மிகுந்த சிரத்தையோடு மிகுந்த கவனத்தோடு படித்தால் மட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் இயரை தாண்டி 2வது வருடத்துக்கு போக முடியும். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் செய்யாமல் 2ஆம் வருடத்துக்கு நீங்கள் போக முடியாது. எப்பொழுது ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர் அனைத்து பேப்பரையும் கிளியர் செய்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே 2ஆம் படிப்புக்கு நீங்கள் செல்ல முடியும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கல்லூரி படிப்பில் இந்த சேருங்கிற நாளானது கல்லூரி படிப்பில் இந்த அட்மிஷன் கிடைப்பதற்கு முன்பு சென்டாக்கள், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் வந்திருக்கலாம், அல்லது நிறைய மார்க் எடுத்து வந்திருக்கலாம், அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரலாம், வெவ்வேறு விதமாக வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் இங்கு சேர்வதற்கு மட்டுமே அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, மெரிட் கோட்டா எல்லா கோட்டாக்களும் இந்த கல்லூரியில் அட்மிஷன் பெறுவதற்கு மட்டுமே. அட்மிஷன் பெற்ற இன்றையில் இருந்து நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியான மனநிலையில் ஒரே லெவலில் தான் இருக்கிறது. இதற்காக எந்த கோட்டாவில் சேர்ந்திருக்கிறது, எவ்வாறு சேர்ந்திருக்கிறார்கள் என்பதால் எந்த லீனியன்ஸோ எந்த சலுகையோ எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து இல்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரே லெவலான மனநிலையில் ஒரே லெவலான அறிவியல், ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவ அறிவியல் எடுத்துக்கொண்டதால் உங்களுக்கு உள்ள மருத்துவ நாலேஜானது அனைத்து மாணவர்களுடைய மனநிலையிலும் முறையிலும் இன்றைய அளவில் 1 என்ற எண்ணில் இருந்தால் ஆரம்பிக்கிறது. அதனால் இதில் அதிக மார்க் எடுத்தவர் என்பது கிடையாது, குறைந்த மார்க் எடுத்தவர் என்பது கிடையாது, தமிழ் மீடியம் என்பது கிடையாது, ஆங்கில மீடியம் என்பது கிடையாது, அல்லது இந்தி மீடியம் என்பது கிடையாது. அனைத்து மீடியம், அனைத்து மார்க், அனைத்து ரேங்க், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எல்லாம் மாறி இன்னைக்கு உங்களுடைய அனைத்து மாணவர்களுடைய மனதில் இருக்க வேண்டிய இந்த மூலையில் இருக்கின்ற மருத்துவ அறிவானது 1 எடுத்துக்கொண்டால் அனைவருக்கும் ஈக்குவலாக தான் உள்ளது. இந்த ஒன்றிலிருந்து நீங்கள் எவ்வாறு உங்களுடைய அறிவை விருத்தி செய்ய போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய எதிர்காலமான உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த படித்து நீங்கள் உங்களிடம் உள்ள அனைத்து 2வது உள்ள சவால் என்னவென்றால், இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவர்கள் சேரும் பொழுது அவர்கள் வந்து இந்த மாநிலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் முதலாவதாக வந்து காட்டி இந்த கல்லூரிக்கும் அவர்களுக்கும் பெருமையை தெரிவித்தார்கள். இந்த நிலையில் உங்களிடம் உள்ள சவாலானது இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் முதலாக வரவேற்கக்கூடிய சவால் உங்களிடம் உள்ளது. அதை நீங்கள் அந்த பெரிய ஒரு சவால் உங்களிடம் உள்ளது. அந்த சவாலில் ஜெயித்து காட்டுவதற்கான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கோச்சிங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். எங்களுடன் சேர்ந்து அந்த கோலை அச்சீவ் பண்ண நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பெற்றோர்கள் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த பள்ளி படிப்பை முடிக்கும் வரை உங்களுடைய குழந்தையின் அருகில் இருந்து அவர்கள் நன்றாக படிக்கிறார்களா என்று ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் பள்ளிக்கு சென்று அவருடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பெறுகிறீர்கள். அதே சமயத்தில் அருகில் இருந்து எக்ஸாம் நேரத்தில் அருகில் இருந்து டீ மற்றும் காஃபி போன்றவற்றை கொடுத்து அவர்கள் கண்ணுங்கருத்துமாக படிக்கிறார்களா என்று கவனத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளி படிப்பை முடிந்து கல்லூரியில் சேர்ந்தவர்களும் தங்களுடைய பொறுப்பு முடிந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த கல்லூரியில் சேர்ப்பதற்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நேரடியாக பார்த்தவன். எவ்வளவோ பேர்கள் வந்து தங்களுடைய நிலத்தை, வீட்டை, நகையை போன்றவர்களை அடமானம் வைத்து தன்னுடைய ஒரே மகள் வந்து மிக நல்ல முறையில் வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உங்களுடைய குழந்தைகளை இங்கே சேர்த்துள்ளீர்கள். அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, நேரடியாக பார்த்து எங்களுக்கு அந்த பயம் இருக்கின்றது. அந்த பயம், அந்த நீங்கள் என்ன நினைத்து சேர்க்கிறீங்களோ உங்களுடைய பிள்ளைகளை, அந்த பிள்ளைகள் அதுவாக ஆவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் பள்ளியில் காலையில் கல்லூரியில் சேர்த்துவிட்டு அதோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று எண்ணாமல் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பிரின்சிபால் சொல்ற போது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்பொழுது நாங்கள் ஒன்றே மட்டும் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த பள்ளி நாட்களிலும் இந்த ரேங்க் கார்டு கொடுக்கும்போது ஓப்பன் ஹவுஸ் என்று ஒன்று இருப்பாங்க. கம்பல்சரியாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டூடெண்டோட வந்து ரேங்க் கார்டில் கையெழுத்து போட்டு
திரும்ப அவங்களுடைய ப்ராக்ரஸை தெரிஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லையா கோர்ஸும் அதனுடைய வேறு ஒரு வெர்ஷனாக தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக ப்ராக்ரஸ் கார்டு வந்துச்சுன்னா உடனே இமீடியட்டாக நல்லா படிக்கிற பையன் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்றத கேட்கறதுக்காக என்னுடைய ஒரு அற்புதமான டீம் இருந்துட்டு இருக்குது. பிரின்சிபால் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து சந்திச்சு இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான அவங்கள வாய்ப்பு என்ன என்று கேளுங்கள். ஆவரேஜாக உள்ள மாணவர்கள் எங்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று உங்களுடைய குழந்தையோடு சேர்ந்து வந்து திரும்ப என்னுடைய பிரின்சிபால் மற்றும் பேராசிரியர் மக்களை வந்து சந்தியுங்கள். சந்தித்து உங்களுடைய குறைகள் மற்றும் மாணவர்களுடைய குறைகள் என்ன செய்தால் அவர்களுடைய கல்வியில் வந்து மிகவும் டெவலப் ஆகலாம் என்ற இதை விசாரித்துக் கொள்ளுங்கள். என்னென்றால் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து நான் விசாரிக்கும் பொழுது நேரமில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் அவர்கள் வந்து விவசாயம் செய்வர்களாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வருடத்துக்கு குறைந்த அரசு உத்தியோகம் செய்வர்கள் வருடத்திற்கு 12 நாட்கள் செய்யல் உள்ளது. அந்த 12 நாட்கள் செய்யலையும் உங்களுடைய மாணவ மாணவிகளின் நலனுக்காக எங்களிடம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து எங்களுடன் இன்ட்ராக்ட் செய்து எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நீங்கள் நினைத்தபடி ஆவதற்கான வாய்ப்பை நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு 6-10 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறோம். எந்த பெற்றோர்களுடைய மனநிலையும் மெடிக்கல் சேர்க்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையிலிருந்து சற்று வேறுபட்டுள்ளது. இவர்கள் ஒரு 20% ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, சார் எப்படியாவது என்னுடைய பையனை பாஸ் ஆகி முடியுமா சார், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு குறுக்கு வழி, பையனும் பொண்ணும் பாஸ் பண்ணணும்னா அது படிக்கணும், திரும்பவும் படிக்கணும், நல்லா படிக்கணும். அது ஒன்று தான் ஒரே ஒரு குறுக்கு வழி. வேற எந்த குறுக்கு வழியும் வந்து 100% கிடையாது. அதனால 1-2 பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய பிள்ளைங்களுடைய வந்து எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால அது இன்றோடு வந்து அந்த மாதிரி மனநிலை ஏதாவது ஒரு வழி பண்ணி பாஸ் பண்ணி வச்சிட முடியுமா என்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. இருந்தால் அதை இன்றோடு விட்டு விடுங்கள். எங்களுடைய அருமையான வந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், மிக அற்புதமான மாணவர்கள், மிக அன்பான பெற்றோர்கள் ஆகிய நாம் 3 பேரும் சேர்ந்து இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாம் ஜெயிக்காவிட்டால் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு கடவுளின் ஆசையோடு நம்மளுடைய மாணவர்கள் இந்த பாண்டிச்சேரியிலேயோ இந்தியாவிலோ முதலாவதாக வருவார்கள்